ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுலன்னு கேட்க, அவங்களும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. செகண்ட் பிரின்ஸும் இப்போ அப்படியே அங்கே வரான். பையு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீலிங் பிரின்சஸே அமைதி பேச்சுவார்த்தைக்காக நம்ம இடத்த தேடி வந்திருக்காங்க. இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். ஆனா ஆளவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவர் பட்டுக்கும் கொட்டாய் விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் நேரம் அப்படியே உள்ள போறாங்க. சீலிங் பிரின்சஸ், நீ இங்க என்ன பண்ற? நம்ம ஹீரோயின் எங்க ராஜ்யம் சார்பா ஒப்பந்தம் போட வந்திருக்குன்னு சொல்ல, ஏதாவது உளறிட்டு இருக்காத, போய் பையுவை வர சொல்லுன்னு அவங்க சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறது நான் தான். சரி சொல்லுங்க, எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. சீலிங் பிரின்சஸ், போயும் ஒரு பொண்ணையா உங்க ராஜ்யம் அவங்க நாட்டுக்காக பேசுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் என்ன பையனா லேடி கெட்டப்ல வந்திருக்கீங்களான்னு அவங்க கேட்க, பிரின்சஸ் திரும்ப பையன் வந்தாதான் என்னால எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடுப்பான நம்ம ஹீரோயின், உங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில விருப்பம் இல்லைனா இதுக்காக என் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. இது நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பிரின்சஸா வரல, எங்க நாட்டோட ஜெனரலா வந்திருக்கேன். அதே மாதிரி உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு அவங்க கேட்க, நம்ம ஹீரோயினும் மாசா அப்படியே நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஸ்கார்பியன் ரிங்க காட்டுறாங்க. இதை பார்க்கறது ஃபோர்த் பிரின்ஸையை பார்க்குற மாதிரி. இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு வேற ஏதாவது வழக்கம் தரணுமா? அந்த ரிங் அவங்க கையில இருக்குது, அவங்களாலே நம்ப முடியல. வாயை மூடிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துடுறாங்க. எங்க சீலிங்க்கு ரெண்டு டிமாண்ட் தான். நீங்க டாங்லிங் கூட எந்த வகையிலையும் ஒப்பந்தம் போடக்கூடாது, அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்க ராஜ்யத்துக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடாதுன்னு அவங்க சொன்ன. நம்ம ஹீரோயினும் நம்ம டங்கியூவை இவங்க அடுத்த 5 வருஷம் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க ராஜ்யத்துல இருந்து அடுத்த நாட்டுக்கு போகணும்னா ஸ்னோ ட்ரைப் தான் அவங்க கடந்து போயாகணும். அப்படின்னா அந்த இடத்த தான் அவங்க அட்டாக் பண்ண போறாங்களாம். சரி எப்படியோ போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட டிமாண்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரால எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட 20,000 போர் குதிரைகளை நீங்க எங்களுக்கு தரணும். அப்புறம் பார்டரை ஒட்டி இருக்கிற 3 சிட்டியை எங்க கிட்ட ஒப்படைக்கணும். கடைசியா இந்த போரை உருவாக்கி மக்களை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்க அரசர் பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க சொல்ல, நம்ம சீலிங் பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதும் போர் குதிரைகளை தரத்துலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க சிட்டியில அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க பிடிச்சிருக்கிற 5 சிட்டியை திரும்ப எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கதா இல்ல. இதான் டிமாண்ட், ஒத்துக்கிட்டா சரி, இல்லனா பேச்சுவார்த்தையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் அப்படியே வந்து கிளம்ப. சீக்கிரம் எங்க ராஜ்யம் போர் வேணான்னு எவ்வளவு இறங்கி வந்து பேசிட்டு இருக்கோம். நீ மட்டும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின் வாங்கிட்டீங்கன்னா உன்னாலதான் இந்த போர் தொடருங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அவங்க பட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம நம்ம சீலிங் பிரின்சஸ் சரி ஒத்துக்கிறான். அவ்வளவுதான் அக்ரிமெண்ட் போட்டு சீலியும் வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப போறாங்க. எனக்கு இப்பதான் ஃபோர்த் பிரின்ஸ் எதுக்காக உன்னை செலக்ட் பண்ணாருன்னு புரியுது. நீ கொஞ்சம் திறமசாலி தான், அதான் அவர் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவருக்கு மேல லவ்லாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன யூஸ் ஆகுது பண்றாரு, ஆனா நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்ல அவங்க கடுப்பை அவங்கள போட்டு தள்ள வராங்க. கொல்லு, என்ன கொன்னுட்டு உன்னால இங்கிருந்து போயிட முடியும் நினைச்சியா என்ன? வேற லெவல்ல மாஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிப்போட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் ஒரு புது கேரக்டரோட என்ட்ரி. இவங்க பேரு சீட்டு. வந்த வேகத்துக்கு நேரா ஓடி வந்து நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி பிடிச்சுக்க நம்ம ஹீரோயினும் இது யாருன்னு கேக்குறாங்க. இது சீட்டு, சிங்கான் லார்டோட பொண்ணு. அப்புறம் அவங்க கிட்ட இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண. சீக்கிரம் தானே, இவளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையே, நான் கொஞ்சம் ஃபேமஸ் தான் போலேன்னு கேட்க, ஆமாமா அன்னைக்கு இந்த ஹோட்டல்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் ஊரே பேசுது, நம்மளும் மரியாதையை பேசுன்னு சொல்லி அவங்கள வான் பண்ண. நம்ம ஹீரோயினும் நீங்க 2 பேரும் கொஞ்சிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் அப்படியே வந்து நடைய கட்டிடுறாங்க. இந்த பக்கம் அக்ரிமெண்ட்டை பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நம்ம பிரின்சஸ் வேற லெவல் பிரின்ஸ். சீலிங் கிங்கே அவங்க மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. ஒன்னொருத்தன் அக்ரிமெண்ட் படி பார்த்தா அவங்க அடுத்த டார்கெட் ஸ்னோ ரீஜனா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, நம்மளுக்கு இப்ப அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. நம்ம ஹீரோயின் எங்கன்னு தான் கேட்கிறாரு. அசிஸ்டன்ட் இன்னமும் எங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் வர அப்பா கிட்ட நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ண போறோங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமான்னு கேட்கிறான். டிஸ்கஸ் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல நம்மால் சொல்ல, அப்படின்னா இந்த வார்ல நான் கலந்துகிட்டதுக்கு எனக்கு எந்த கிரெடிட்ஸுமே கிடையாதா? உன்னை நம்பி நான் 20,000 சோல்ஜர்ஸ் ஒப்படைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? சில 1000 பேரை இழந்து அந்த இடத்துல இருந்து பின் வாங்கின. ஆனா பின் வாங்க சொல்லி நீ தானே ஆர்டர் போட்ட. இதை பத்தி நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன்னு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. செகண்ட் பிரின்ஸுக்கு செம காண்டாயிடுது. ஆள் அப்படியே அவன் ரூமுக்கு போய் கையில கிடைச்சதெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்க. அவன் கார்டும் இப்ப அப்படியே அங்க வரான். சீட்டு எங்க இருக்கா? அவங்க கேம்ப்ல தான் இருக்காங்க பிரின்ஸ். ஆளும் அவன் காது கிட்ட போய் ஏதோ சொல்லிட்டு நம்ம மொத்த கணக்கையும் இதோட பைசல் பண்றடான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்பு போட்டுட்டு இருக்கேன். சீட்டுவும் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பையவை தான் பார்க்க வந்தேன், ஆனா அவன் என்னன்னா என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான்னு சொல்லி சமகான்ல இருக்காங்க. செகண்ட் பிரின்ஸும் இப்ப
அப்படியே அவங்கள பார்க்க வரான். பயு கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவனை நீ பாத்தியா? நானே சம கோவத்துல இருக்கேன். அவனை பார்க்கலான்னு ஆசாசியா வந்தா அவன் என்னன்னா என்னை கேம்ப்லயே லாக் பண்ணிட்டு ஜீக்குங்க தேடி கிளம்பிட்டான். ஆமா, நீங்க என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்கன்னு கேட்க ஆளும் அது ஒண்ணும் இல்ல, ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு குகையை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா நிறைய பாக்ஸா இருக்கு. அதை கேட்ட உடனே சீட்டுவும் குசியா போயிடுறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியால இப்படி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா ட்ரெஸரியா தான் இருக்கணும். எனக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை பிடிச்சி தொங்க ஆரம்பிக்க நம்மளும் சரி வான்னு சொல்லி அப்படியே அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயினும் மறைஞ்சு நின்று இப்ப அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் மைடும் பிரின்ஸ் உங்களை தேடி தான் போயிருக்காரு, ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவங்களும் அந்த சீட்டுவை பத்தி கேட்கறாங்க. அவங்களும் பிரின்ஸும் சின்ன வயசுல ஒன்னா தான் வளர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போற வழி ஃபுல்லா ஆள் நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லி அவங்கள வேணுனே வெறுப்பேத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் உள்ள புந்து டக்குன்னு அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறானுங்க. எங்க பிரின்சஸ் இடத்தை யார் பிடிக்க நினைச்சாலும் சரி நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம்னு அவங்க சொல்ல அவனுங்களும் அவங்கள கொல்ல ட்ரை பண்றானுங்க. அவங்களும் தலை தெறிக்க அப்படியே வந்து ஓட ஆரம்பிக்கும். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அது எல்லாமே செகண்ட் பிரின்ஸோட செட்டப் தான். மேல இருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்ப இவளை கொன்னு என் மேல பழி போடுறதா உன்னோட பிளானான்னு கேட்க சீட்டுவும் ஒரு கட்டத்துல அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வசமா சிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள அப்படியே காப்பாத்த செகண்ட் பிரின்ஸும் சிக்னல் கொடுத்துறான். அங்க இருந்த மொத்த பேரும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து சீட்டு என்ன தெரியுதா நீ என்னையே கொலை பண்ண பாப்பன்னு சொல்லி கண்ணா முன்னாடி கத்தார முக்கியம். அதுக்குள்ள நம்ம சீஃப் கார்டு வந்து பிரின்சஸ் உங்களை காப்பாத்த தான் செஞ்சாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா அவங்க பைத்தியம் மாதிரி கத்துனது மட்டும் இல்லாம நம்ம சீஃப் கார்டுக்கும் ஒரு அரை விட நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க கணத்துல ஒண்ணு விடுறாங்க. சீக்குவிங்க நீ என்னைய அடிச்சிட்டியா? என்ன தெரியும் தான் நீ ஏன் ஆள் மேலேயே கை வைப்பன்னு அவங்க கேட்க ஆனா அவ சாதாரண ஒரு சர்வன்ட் தானே, சர்வன்டா இருந்தா என்ன எல்லாரும் இங்க சமந்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப வேற லெவல்ல மாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே மேன்ஷன் நம்ம ஹீரோயின் அமைதியா உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்து இப்ப அவங்கள மீட் பண்றாரு. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட நீ அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்க, ஆனா அவ தான் உன்னை புரிஞ்சுக்காம நான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். அவ உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டா நாள் சோறாரு. நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் ஓ அதான் அப்போ உன் கோவத்துக்கு காரணமா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்ல நிஜமாவா? அப்பனா ஃபியூச்சர்ல நான் அவளை செகண்ட் ஒய்ஃபா கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நம்ம ஹீரோயினும் அவரை பார்த்து லேட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சீஃப் மைட் இப்ப அங்க வராங்க. பிரின்சஸ் எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? நீங்க சொல்லிக்கலனாலும் உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம சீஃப் மைடும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை எப்படி சமாதானம் பண்றதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் நீ கொஞ்சம் வெளியே இருக்கியான்னு சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே தலையில கையை வச்சுட்டு இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் எப்ப வேணாலும் என் ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம், அதுக்குள்ள எந்த விஷயத்திலையும் தேவையில்லாம அட்டாச் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மியூசிக் சவுண்ட் கேக்குது. என்ன தெரியுதா அவன் இங்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவசரமா போய் அவங்க அப்படியே அவரை மீட் பண்றாங்க. உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்குன்னு அவங்க கேட்க எப்ப வேணாலும் போக போற உயிர் எங்க போனா என்ன நாள் கேட்கிறாரு. சரி வந்துட்ட நானே உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன். என் அம்மாவை நீ முதல்ல எங்க மீட் பண்ண? ஆளும் அது குயிசிங்கிற ஒரு சிட்டி, அது ஒரு சின்ன ஐலாண்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. என் அம்மா ஒரு ஐலாண்டர்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லைன்னு ஆள் சொல்றாரு. ஆள் அந்த மியூசிக்கை அவங்களுக்கு கத்து கொடுக்க இதுக்காக இந்த அளவு கஷ்டப்பட்டார்னு சொல்லி அவங்க கேட்க உன் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மியூசிக்ல லாங்யான் கான்டினென்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்குன்னு. ஆனா கடைசி வரைக்கும் என்னால அவங்க சொன்ன இந்த மியூசிக்கை மட்டும் ஃபுல்லா கத்துக்கவே முடியல. அப்பதான் நான் ஒண்ணு பார்த்தேன், நீ தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி நான் முடிவு பண்ண நாள் சொல்ல நம்ம ஹீரோயினும் என்னது லாங்யான் கான்டினென்ட்டுக்கே சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியமா? இந்த மியூசிக்ல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா இதெல்லாம் நம்ம ரியல் வேர்ல்டுக்கு கூட கூட்டிட்டு போக முடியலாம். சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் திரும்ப அதை அப்படியே வாசிக்க ஆரம்பிக்க சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நம்ம லீய அப்படியே மறைச்சிக்கிறாங்க. என்ன நான் உன்னை கொன்னுடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா? கொல்றதா இருந்தா அன்னைக்கு சிட்டி கேட் வந்தப்பயே அவனை நான் விட்டுருக்க மாட்டேன். நம்மளும் பரவாயில்ல என்ன கொன்னுக்கங்க, நான் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் இங்க எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் உன் உயிருக்கு மதிப்பே இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் போது நான் இதுக்காக உன்னை கொல்ல போறேன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் போய் இதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நம்மளும் அவங்க ஹேரை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வேணுனே நம்ம லீய கடுப்பேத்திட்டு இங்க எவ்வளவு பெரிய போர் பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு, உனக்கு இந்த டயத்திலயும் மியூசிக் கேக்குதா? வேணா தனியா உட்காந்து வாச்சிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப செகண்ட் பிரின்ஸ் இப்ப அப்படியே அங்க வரான். சீக்கிங்க நம்பாதன்னு சொன்னா நீ தான் கேட்கவே மாட்டேன், தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு
நம்மளும் சொல்றாரு, சீலிங்கோட கான்ட்ராக்ட் பத்தி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சியா? ஆள் அதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் கொண்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்ப அடுத்து ஸ்னோ ட்ரைபை தான் அட்டாக் பண்ண போறாங்க. ஸ்னோ ரீஜன் அவங்க கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க டாங்லோக்கு தான் ரொம்பவும் பிரச்சனைங்கிற மாதிரி ஆள் சொல்ல லீயும் அப்படியே சம காண்டாகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் நம்ம ஹீரோயினை அப்படியே திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல ஒரு பையனை போய் தனியா மீட் பண்றியே, இதெல்லாம் தப்பா தெரியலையான்னு கேட்க அவங்களும் நாங்க மியூசிக் தானே பிளே பண்ணிட்டு இருந்தோம், இதுல என்ன தப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவன், அதை பத்தி கூட நீ யோசிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவன் கூட பழக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு காண்டாகுதா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். நீ யார்கிட்ட என்ன கத்திக்கிட்டா எனக்கு என்ன நாள் கேட்க நம்ம ஹீரோயினும் அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போறாங்க. சிக்விங் இப்பல இருந்து உனக்கு என்ன வேணுமோ நீ இதை பண்ணிக்க, நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம சீஃப் மேடும் அவங்க அசிஸ்டண்டும் அங்க பாரு சூப்பரா பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, நம்ம அதை ரொம்பவே மிஸ் பண்ண போறோம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவ்வளவு மிஸ் பண்ணா நீங்க போய் கலந்துக்கங்கன்னு சொல்றாங்க. சே ஆனா உன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள நமக்கு தான் போதும் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவர் சோல்ஜர்ஸ்க்குலாம் வார்ல ஜெயிச்சதுக்காக ஒரு சூப்பரான ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 12 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.